ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஷேர் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கார்த்திகை தீபம் சீரியல் இப்போதான் எபிசோடு பார்த்து முடிச்சேன் கைஸ். என்ன நடக்குது அப்படின்னா, சாமுண்டீஸ்வரி மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோயின் மேடம் இருக்காங்களா ரேவதி, உடனே அம்மா சென்டிமெண்ட்ல அழுகுறாங்க. நீ இல்லாம என்னம்மா நடந்திருக்கு, நீ இல்லாம என்னம்மா செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க நேத்து பேசியிருந்தேன். நேத்து கார்த்திகை தீபம் சரியா யாருமே பார்க்கலையாட்டு இருக்குது. வியூஸ் கம்மியா தான் போயிருந்தது. ஏன் கைஸ் போடுற வியூஸ் பிடிக்கலையா? நான் வீடியோ பிடிக்கலையா? சரி, பிடிக்கலைனாலுமே ஒரு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. எதுவுமே இது பண்ணாம இருந்தா என்ன பண்றது? ஒரு நேரம் வந்து நல்லா வியூஸ் போச்சுன்னு சொல்லிதான் நம்ம கார்த்திகை தீபத்தை கையில எடுத்தோம். இல்லைன்னா இந்த சீரியல் எல்லாம் போகணும்னு எனக்கு அவசியமே இல்லை. சரிங்களா? ரொம்ப கேவலம் பிடிச்ச சீரியல் இதெல்லாம். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ கமெண்ட்ஸ்ல கூட கழுவி ஊத்துங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு மண்டபத்தை 2 மாசம் புக் பண்ணி 3 மாசம் புக் பண்ணி அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தாலி கட்டுறதுக்குள்ள. சரியா? அப்புறம் என்ன நடக்குது? மல்லிகாவை போய் பாப்பாராமா, அந்த நர்ஸை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாராமா. அது எப்படிடா கரெக்டா அந்த 2 மணி நேரம்னா 2 மணி நேரம்னு எல்லாருமே வந்து கரெக்டா கணக்கு சொல்றீங்க. ஐயர் வந்து இன்னும் ஏதாவது முகூர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா, இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு ஒரு முகூர்த்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரியா? ஒரு பஸ் போனா இன்னொரு பஸ்ல ஏறுறது இல்லையா? ஏ ஐயரு, ஓ, பஸ்ஸும் வாழ்க்கையும் ஒண்ணாயா? இல்ல நான் கேக்குறேன், பஸ்ஸும் வாழ்க்கையும் ஒண்ணா? எப்படிடா இப்படிலாம் டயலாக் எழுதுறீங்க? எந்த மண்டபத்துல கைஸ் கல்யாணமா முகூர்த்த நேரம் தவறிடுச்சுன்னா அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணுவாங்க? நாடகங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்க மாட்டிருக்குது. என்ன இதோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டே உண்மையை சொல்றாப்புல. இந்த மாதிரி மகேஷுக்கும் அவங்க அன்னைக்கு ஒரு தப்பான இது இருக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரேவதி வந்து அதை ஒட்டி கேட்டுட்டு இருக்காப்புல. ஒட்டி கேட்டு என்ன பிரயோஜனம்? கார்த்தி மேலதானே தப்பான ஒரு அபிப்பிராயம் வருது. சாமுண்டீஸ்வரி பண்ற வேலைத்தடை எல்லாமே கார்த்திக்கு வந்து சாதகமா வராது, பாதகமா தான் வரும். அவ வந்து ஏற்கனவே மந்திரம் ஓதிட்டு போயிட்டா. யாரு? மாயாவோட அன்னிக்கார் இருக்கவர். சாரி, மாயாவோடங்கிறேன், மகேஷோட அந்த அண்ணி. அவ வந்து சும்மா எனக்கும் மகேஷுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொல்லி அந்த டிரைவர் வேற எங்களை வேற பழி போட்டுட்டு இருக்காரு சொல்லியிருப்பாள் ரேவதி கிட்ட. அத வந்து இவ மனசுல வச்சுக்கிட்டு, எங்க அம்மாவை நீ ஏமாத்தி எங்களுக்கு நீ தாலி கட்டிட்ட, உன் கூட நான் சேர்ந்து வாழவே மாட்டேன்னு சொல்லி அந்த ஒரு ப்ரிவியூல வேற பேசுறாங்க மேடம். அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் வேற வந்து பாத்தீங்கன்னா, இந்த குடும்பத்தை நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாலி கட்டுறாப்புல. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு நாள் உண்மை வந்து வெளியே வரும். எல்லார்கிட்டயும் மறைஞ்சிருக்கிற உண்மை வெளியே வருமாமா. அது எப்ப வரும்னு தெரியல. 5 வருஷம் கழிச்சு வருதா, 6 வருஷம் கழிச்சு வருதா தெரியல. மொத்தத்துல கார்த்திகை தீபம் சுத்த வேஸ்ட் கைஸ். நாடகமே நல்லா. சில பேர் வந்து சொல்லுவீங்க, கார்த்திக் ரேவதி ஜோடி பேர் சூப்பரா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. நம்ம வந்து யாருக்கு ஃபேவரான ஆள்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே இந்த போன வீடியோலயே அது முந்தத்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். நாடகம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு நம்ம பேச போறோம். நாடகம் நல்லா இல்லையா கழுவி கழுவி ஊத்தத்தான் செய்யும். அது ஹீரோவா இருந்தாலும் சரி, ஹீரோயினா இருந்தாலும் சரி, அந்த நாடகத்துல யாரா இருந்தாலும் சரி. சரியா? டைரக்டரையும் நம்ம கழுவிதான் ஊத்துவோம். சரியா? அதை பத்தி யார் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க. கமெண்ட்ஸ்லயும் நீ கழுவி ஊத்துங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. உண்மைதானே கேஸ்? லாஜிக்கா நாடகம் பாருங்க. உங்களுக்கு ஹீரோ பிடிக்கும், ஹீரோயின் பிடிக்கும்ன்றதுக்காக நாடகத்தை இப்படி எடுத்தாங்கன்னா என்ன கைஸ் பண்றது? இன்னுமா கைஸ் தாலி கட்டுவாங்க? ஐயோ கடவுளே! அதுக்கு வேற ஒரு ஆடு வேற. அதை பார்த்தாலே கேவலமா இருக்குது. பேசாம இந்த கதைய ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொண்டு போயிருக்கலாம். சாமுண்டீஸ்வரிக்கு வந்து இத்தனை பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இதுல ஹீரோயின் யாரு, ஹீரோயின் யாருன்னு ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொண்டு போய் கடைசி நேரத்துல அந்த பாட்டு பாடுற பொண்ணு இருக்கா பாருங்க, அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் கதை. எனக்கு ரேவதியை பிடிக்கல கைஸ். உண்மையை சொல்றேன், எனக்கு ஹீரோயின் சுத்தமா எனக்கு பிடிக்கல. தீபா அளவுக்கு இது இல்ல. தீபா நடிச்ச அளவு கூட இவங்க நடிக்கவே இல்லை. என்ன நடிக்கிறாங்க? ஒரு மண்ணாங்கட்டி நடிக்கிறது இல்ல. நல்லாவே இல்லை. ஜோடி பொருத்தம் நல்லாவே இல்லை. யார் வேணா இல்லை கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துங்க. கார்த்திகை தீபம் இல்ல, இது வந்து ஒரு இருள் தீபம். இந்த நாடகத்துக்கு பேரு கார்த்திகை தீபம் இல்ல, இருள் தீபம். தேங்க்யூ கைஸ், பை.